விரைவில் தீவிரமான அடைமழை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டத்திலும் பதிவாக போகுது. ஒரு மழைக்காலம் போலங்க. ஒரு அக்டோபர், நவம்பர் மாதத்துல நமக்கு எப்படி ஒரு மழைக்காலம் தொடங்கினா, நமக்கு வானிலை எப்படி இருக்குமோ, அதுபோல ஆகஸ்ட் மாதம் தொடக்கமே ஒரு அருமையான ஒரு வானிலை தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நெறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஜூலை முதல் வாரத்துல வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது. அதே மாரி தான் ஆகஸ்ட்லயும் இருக்க போகுதா? ஆகஸ்ட் மாதத்திலயும் கொஞ்சம் மழை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. மழை தாங்க, வெயில் கிடையாது. கவலைப்படாதீங்க. இந்த ஜூலை முடியிற வரைக்கும் ஒரு 4, 5 நாள். அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு முழுமையாக வானிலை பொறுத்தவரைக்கும் மிக அருமையான மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதுல குறிப்பா எந்த தேதியிலிருந்து இந்த அருமையான கனமழை மற்றும் மிக கனமழை வரப்போகுது? எத்தனை மாவட்டத்துல நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை கிடைக்க போகுது அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கைய கேளுங்க. சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போனீங்கன்னா, அதுல பயனே இல்ல. நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டா மட்டும் தான் எல்லா மாவட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல வானிலை எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு நாளுமே துல்லியமாக ஒவ்வொரு நாளும் காலை நேரங்கள்ல உங்களுக்கு அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதே மாரி மாலை, இரவு நேரங்கள்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வானிலை அறிவிப்புகள்ல சொல்லியிருக்கிறோம். அதனால தமிழகத்தில் ஜூலை முடியிற வரைக்கும் லேசான மழை மற்றும் மிதமான மழையா இருக்கும். இப்போ உதாரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்லாம் எடுத்தீங்கன்னா, அவ்வப்போது சாரல் மழை, மிதமான மழையா இருக்கும். அதே மாரி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் ஆங்காங்கே சில இடத்துல சாரல் மழை போல இரவு நேரத்துல வரலாம். சாரல் மழை, மிதமான மழை அந்த மாரி. ஆனா கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீலகிரி, கோயம்புத்தூர் அந்த ஊர் நமக்கு வந்து தினந்தோறும் கனமழை தான். அதுல நமக்கு வந்து எந்த மாற்றமும் இல்ல. ஏன்னா நமக்கு மேற்கு தொடர்ச்சியில தென்மேற்கு பருவமழை தீவிரமா இருக்கனால, அந்த மலைப்பகுதிகள நல்ல ஒரு தினந்தோறும் மழை பொழிவு அப்படிங்கிறது அங்க பதிவாகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இருந்தாலும், மற்ற மாவட்டத்திற்கு மழை எப்போது? அதுதாங்க மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். தேதிகள் மறக்காம குறிச்சுக்கோங்க. ஜூலை முடியிற வரைக்கும் 31 வரைக்கும் லேசான சாரல் மழை, மிதமான மழை அவ்வளவுதான் வரும். பெருசா நமக்கு வந்து மழை வாய்ப்புலாம் தீவிரம் இருக்காது. மிக கனமழை, அதி கனமழைலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா, ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த 5 நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆகஸ்ட் 2, 3, 4, 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகள் வரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரத்துலங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். மாலை நேரங்கள் 4 மணி அல்லது 5 மணிக்கு அப்புறமா நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமா பதிவாக ஆரம்பிக்கும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு அக்டோபர் மாதத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது எப்படி ஒரு மழை பொழிவு இருக்குமோ அது போல நம்ம இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு பருவமழை நமக்கு வந்து ஏதோ வடகிழக்கு பருவமழை போலவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வெயிலுடைய தாக்கம் கொளுத்துமா அப்படின்னா, ஜூலை முதல் வாரத்துல நமக்கு வந்து 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சு. ஆனா அதற்கு மாறாக அப்படியே இந்த ஆகஸ்ட் முதல் வாரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு இயல்பான ஒரு வெப்பநிலை தான். அதனால வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. சில மாவட்டத்துல 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் கூட இருக்கலாம். இதெல்லாமே ஒரு இயல்பை ஒட்டி இருக்கக்கூடிய வெப்பநிலையா தான் ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதிக அளவு நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இருக்க போறது கிடையாது. பகுதியாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள், மிதமான மழை, லேசான மழைன்னு அப்படியே நமக்கு பதிவாக ஆரம்பிச்சாலும் அப்புறம் போக போக ஆகஸ்ட் 2ல இருந்து 7 வரைக்கும் பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரம் அடைஞ்சிடும். அப்போ வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அதாவது முதல் வாரத்துல நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு, கனமழையா இருக்கும். விட்டு விட்டு நமக்கு மழை வந்துகிட்டே தாங்க இருக்கும். தொடர்ந்து தினந்தோறும் மழை எதிர்பார்க்கலாம். அதுதான் நம்ம மிக முக்கியமா பார்க்கணும். ஏதோ ஒரு நாள் சும்மா 2 நாள் வந்துட்டு போறது கிடையாது. தொடர்ந்து 5 நாள் 6 நாள் நமக்கு மழை வந்துகிட்டே இருக்கும். சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும். அதுக்காக தான் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி அப்படியே நமக்கு ஒரு 5 நாள் 6 நாள் தொடர்ந்து மழை வரும்போது என்ன ஆகும்னா, டிசம்பர் மாதம் போல தமிழ்நாடு மாறிடும். ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இரவு நேரத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வட தமிழ்நாட்டிலும் சரிங்க. வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில அதுல குறிப்பிட்ட சில இடங்கள் கனமழை கொஞ்சம் வலுவாவே இருக்கும். திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டத்துல அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரிலாம் சில பகுதிகளில் கனமழை கொஞ்சம் வலுவாகவே இருக்கும். சில பகுதிகளில் மிதமான மழை மட்டும் பகுதியாக பதிவாகும். எது எப்படி இருந்தாலும் பெய்ய வேண்டிய மழை பொழிவில் எந்த மாற்றமும் கிடையாது. பெரும்பாலான மாவட்டங்கள் நமக்கு வந்து மழை பற்றாக்குறை அல்லது
எந்த மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு மாதங்களிலும் பெய்ய வேண்டிய மழை பொழிவுங்கிறது சரியாக எல்லா மாதங்களிலும் பதிவாகிட்டு தான் இருக்குது. ஓரிரு மாவட்டங்களில் கொஞ்சம் அந்த மழை பொழிவு குறைவாக இருந்தாலும் இன்னும் இந்த 2 மாதங்கள் இருக்குது. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் இன்னும் நமக்கு 2 மாதம் இருக்குது. எங்கெல்லாம் நமக்கு மழை குறைவாக இருக்கோ அங்கேயும் நமக்கு நிறைய இடங்களில் மழை பொழியும். ஏற்கனவே மழை அதிகமாக பெய்த இடங்களும் இருக்குது தமிழ்நாட்டில். கூடுதல் மழை பொழிவாக தான் இந்த தென்மேற்கு பருவமழையை இதுவரைக்கும் நம்ம எதிர்கொண்டு வருகிறோம். பற்றாக்குறை அல்லது மிக குறைவு அப்படிங்கிறது இல்லை, இயல்பை ஒட்டி நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு வந்து இயல்புக்கு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் இயல்புக்கு ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் அந்த இயல்பை ஒட்டிய அளவுகள் தான் இப்போ நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு இந்த தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அதனால நம் மக்களே கவலைப்படாதீங்க, எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஆகஸ்ட் முதல் வாரமே நல்ல ஒரு தீவிர மழையாக இருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் கனமழையுமாக எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள். இங்கேயும் நமக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாயிட்டே இருக்கும். ஏன்னா ஜூலை இறுதியில் பெரிதளவு நம்ம மழை எதிர்பார்க்க முடியலை. டெல்டாவில் ஆங்காங்கே லேசான மழை மட்டும்தான் பெய்து கொண்டு இருக்கு. இப்போ நமக்கு குறிப்பாக அந்த நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறையில் பெரும்பாலான பகுதிகளில் ஆகஸ்ட் 2லிருந்து 7க்குள்ள பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இப்போ நமக்கு வந்து தென் மாவட்டத்தில் சில பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பதிவாயிருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் பக்கம் சில இடத்துல சாரல் மழை, லேசான மழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. ஆனால் மற்றபடி இன்னும் மழை வலுவாக இன்னும் தீவிரமாக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் தென் மாவட்டத்தில்னு சொல்லியிருந்தீங்க. மழை பொழிவுகள் ஆகஸ்ட் தொடக்கத்திலேயே தென் மாவட்ட பகுதிகள் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் கனமழையுமாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி சொல்லவே வேண்டாங்க, எல்லா நாளும் மழை தான். நீங்கள் வந்து மழை பெய்யுமா பெய்யாதா அப்போல்லாம் நீங்கள் கேட்கணுங்கிற கேள்விக்கு அங்கே அவசியம் இல்லை. நீலகிரி, கோயம்புத்தூரில் எல்லா நாளும் மழை தான், அவ்வளோதாங்க. எல்லா நாளும் கனமழை தான். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், தேனி, தென்காசி ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் மலை பகுதிகளில் பதிவாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அடுத்து வரும் நாட்களிலும் நமக்கு தொடர்ந்து மிதமான மழை சில இடத்துல பெய்தாலும் சில பகுதிகளில் கனமழையாக மேற்கு தொடர்ச்சியில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். தேனி, தென்காசியில் விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரம் இருக்கும். 24 மணி நேரமும் நமக்கு மழை வராது. சில சமயங்கள் ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரங்கள் வரைக்கும் பரவலாக பகுதியாக மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும். இன்னும் எங்கள் பகுதிகளில் மழையே சரியாக பெய்ய மாட்டேங்குதுங்க இந்த தேனி, தென்காசி பக்கம் அப்படின்னு ஏதாவது சில ஊர்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே நல்ல ஒரு மழை பொழிவுகள் கொட்டி தீர்த்துரும். கன்னியாகுமரி மாவட்டங்களில் வான மேகமூட்டமும் அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் நிலவி கொண்டிருக்கு. சென்னையில் இருக்கிறது கன்னியாகுமரி எவ்வளோ பரவாயில்லைங்க. சென்னையை நம்ம ஒப்பிடும்போது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வானிலை நமக்கு அதிகமாகவே அங்கே பகுதிகளில் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குது. சென்னை, திருவள்ளூர் ஒப்பிடும்போது கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்கள் அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் இருக்கும். 34 அல்லது 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அதிக வெயில் இருக்காது. அதே மாதிரி மழை பொழிவும் அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகும். நண்பர்களே, தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் மாதத்திலும் நிச்சயமாக தீவிரமடைந்து காணப்படும். எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.